Kia ora, vanakkam and welcome to Big Boss Review. இது அக்டோபர் 30ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். Okay, so I managed to find some time amidst today's very exciting day to do this review. ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். We will start off with this. I think உங்களுக்கு தலைகீழ தெரியும் யுகேந்திரன் வாசுதேவனோட பிக் பாஸில் யூஸ் பண்ண கப் அண்ட் இது எதுக்கும் புண்ணியமே ஆகாத ஒரு விஷயம். உரிமை குரல் எழுப்பி என்ன பண்ணுறது? நியாயமானவர்கிட்ட எழுப்புனா தட்டி கேள்வி கேட்குறவர்கிட்ட எழுப்புனா ஓகே, இட் வில் மேக் சென்ஸ். பட் Kamal is not going to ask anything, we know, right? அவர் வந்து they've already decided who's going to be the winner. மாயாவை தான் வந்து வின்னரை காட்டிட்டு இருக்காங்க. But I'm also thinking they are going to change the narrative. பிரதீப் வந்து செம பாப்புலராக இருக்கிறாரு. பட் அவரை டிப் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அவரே போய் வந்து குழியில் விழுந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. We'll talk about all of that. Three main things. பிரதீப், மாயா, பூர்ணிமா, the coalition, அதை பற்றி பேச போகிறோம். அப்புறம் வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்புனதை பற்றி பேச போகிறோம். அண்ட் நாமினேஷன் பற்றி பேச போகிறோம். Now, let's start with Pradeep. So நீங்கள் தெரியும், I call Pradeep my hero. I really like the way he works, the way he talks, our strategy and all that. Of course, அங்கங்க வந்து லூஸ் டாக் விடுறாரு. அதை நான் சொன்னேன், அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா he'll go a long way அப்படின்றது வந்து நான் பேசியிருந்தேன். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, Kamal has misled the people in the house, right? அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டவங்க, அவங்கக்கிட்ட வந்து இப்படி பார்க்கும்போது இல்லை அவர் பாஸ் விடும்போது கைத்தட்டணுன்ற மாதிரி சிக்னல்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ அவர் வந்து எப்போல்லாம் பாஸ் விடுறாரோ, எப்போல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறாரோ, அங்கே வந்து நிறைய கைத்தட்டல் ஆரவாரம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோவில் மேபி ஒரு 50-60 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கைத்தட்டல்லாம் ஆரவாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 பேர் இருக்கிற மாதிரி அந்த ஒலி வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ கேண்ட் லாஃப்டர் அண்ட் கேண்ட் கிளாப்ஸ், ரைட்? ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஒரு விஷன், ஹி செட் த நரேட்டிவ். எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி செட்ஸ் த நரேட்டிவ் பிஃபோர் ஹி கெட்ஸ் இன் டு த ஹவுஸ். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஹீஸ் கிரியேட்டட் திஸ் இம்ப்ரெஷன் தட் மாயா இஸ் அ குட் பிளேயர், ரைட்? அது வந்து அவர் கிரியேட் பண்ணி தட்டி கொடுத்து பாராட்டு செய்கிறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அண்ட் ஆல் ஆஃப் தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் வந்து மாயாக்கு, பிரதீப்க்கு தான் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ மாயா சே லுக், யூ நோ வாட், I want his fans to also vote for me. ஸோ நான் அவரோட வந்து நட்பு பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்றது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. we all know that. இங்கே பிரதீப் என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கு இவ்வளோ கைத்தட்டல் வருது, அதுக்கப்புறம் அடுத்தது யாருக்கு? மாயாக்கு. வாவ்! ஸோ நம்ம 2 பேருமே கரெக்டாக விளையாடுறோம். அப்போ இந்த 2 பேருமே ஒன்றா சேர்ந்து விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டு he has fallen into Maya's claws, right? into Maya's trap. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், மாயா, பூர்ணிமா, ஐஷு உட்காந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பெண்களை மட்டும் ஸ்மால் ஹவுஸ்க்கு அனுப்பிட்டு அங்கேருந்து மற்ற ஆண்கள் எல்லாம் வெளியில் வைக்கலாம். அப்போ பூர்ணிமா சொல்லுவாங்க, மற்ற ஆண்கள்லாம் வந்து அறிவு கிடையாதுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், தட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு. பெண்களை மட்டும் தாக்கி பேசுறது கிடையாது, ஆண்களையும் தாக்கி பேசுறது வந்து தப்பான விஷயம் தான் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிளான்லாம் போட்டாங்க. பட் ஐ செட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பிளான். எல்லா லேடிஸும் வந்து ஸ்மால் ஹவுஸில் இருந்து அங்கேருந்து ரகலை பண்ணால் இட் வில் பி ரியலி க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச், சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு யோசித்தேன். பட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சாங் முடிஞ்ச உடனே பிரதீப் runs and hugs Poornima and he tells her, you see, he's still really good. அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. people are buying his ideas, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்படி விற்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா நியூ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தூக்கி அங்கே போட்டுருவோம். And we know that there's a cold war between Vichitra and Pradeep, right? என்ன சொல்கிறாருன்னா, அந்த 5 வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸையும் அங்கே போட்டுட்டு விசித்ரா சேர்த்து அனுப்பி விட்டுருவோம். இப்படி அனுப்பி விட்டால் என்ன ஆகும்னா, இவங்க எல்லாருமே நம்ம வந்து நாமினேட் பண்ணுவோம். இவங்க எல்லாம் நாமினேஷனில் வந்தோன்னே விசித்ரா போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா விசித்ராவுக்கு வந்து இவங்களோட பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனையை வந்து இவங்க சமாளிக்கிறதுனால இவங்களோட ரேட், அவங்க கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட்டிங் டிப் ஆகும். ஸோ இட்ஸ் ஸ்லைட்லி கோயிங் அப், ரைட்? இட் வில் டிப் ஆகும். அவங்க வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் போவாங்க. ஸோ நமக்கு வந்து நல்ல விஷயந்தான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி he'll convince Poornima. And Poornima வந்து நல்ல கேப்டன் ஸ்டார் வாங்கினாங்க. நான் சொன்ன கிடையவே கிடையாது, அவங்க நல்ல கேப்டன் கிடையாது, சூட்சமம் பண்ணியிருக்காங்க, விதிமீறல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சரிசமமாக வச்சுருக்கேன்ற மாதிரி காட்டினாங்க. ஆனால் சரிசமமாக வச்சு போராடி 2 பக்கமும் சண்டை வராமல் பார்த்துக்கிட்டது யுகேந்திரன் நான் சொல்லியிருந்தேன். விக்ரம் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா so much of headache.
பட் இந்த டெரபிள் ட்ரியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, மாயா அண்ட் பூர்ணிமா வந்து இப்போ பூர்ணிமா கேப்டன் ஆனோன்னு மற்ற 2 பேரும் இவங்களுக்கு ஒத்துதுறாங்க. அதனால வந்து ஷி டசன்ட் ஹேவ் பிக் கான்ஃப்ளிக்ட் ஓ பிக் இஷ்யூ டு ஹேண்டில் அட் ஹேண்ட், ரைட்? ஸோ அவங்க ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் இது பண்ணல. அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி பூத கண்ணாடி வச்சு உங்களுக்கு காட்டினாங்க பிக் பாஸ் வீட்டார் அந்த டீம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேர் கொடுத்தது. ஆனால் சேர் கொடுக்க சொல்லி ஐடியா கொடுத்ததே கூல் சுரேஷ் தான். அதை அவங்க எந்த இடத்துலையும் பதிவு பண்ணலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த விதிமீறலுக்கு எதுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அத்துமீறலுக்கு வந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கல. அண்ட் வி ஆல்ரெடி நோ வெரி வெரி கிளியர்லி தட் த பிக் பாஸ் டீம் இஸ் சப்போர்ட்டிங் பூர்ணிமா. பூர்ணிமா வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நோ மோ பிரதீபா, ஐம் ஜஸ்ட் சேயிங் இட், மேக்கிங் இட் வெரி கிளியர். பிரதீப்போட கிராஃப் வந்து அப்படி ஹாயில் இருந்துச்சு. Now they're going to bring him down and they are boosting Poornima. It is going to be either Poornima ஓ மாயா. மாயா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ பூர்ணிமாவை வின் பண்ண வைப்பாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து இந்த 5 பேரையும் வந்து பூர்ணிமா வந்து அனுப்பிட்டு விசித்ராவையும் உள்ளே அனுப்புகிறாங்க. Now at this point I want to talk about how clever and manipulative Poornima is. Okay, 2 things. One, அவங்களோட ஆன் த ஸ்பாட்டில் யோசிக்க முடிஞ்ச ஒரு விஷயம். I thought, so wow, on the cuff, you know, it's like, oh my god, I can immediately she come up. அந்த 6 வார்த்தைகள் 6 சென்டென்ஸ் வரும் கேமராவில், அந்த தொலைக்காட்சியில். அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து சொல்லணும் யார் உள்ளே அனுப்புறதுன்னு. அவங்க டார்கெட் வச்சு டக்கு 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 டக்குன்னு she will talk, you know. I was like, wow, she's really amazing அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இமீடியட் அவங்க இன்ஸ்டன்டேனியஸ் ரெஸ்பான்சஸ் வர் ரியலி குட். ஆனால் அட் த சேம் டைம் இட் வாஸ் வெரி மெனிப்புலேட்டிவ். இவங்களெல்லாம் அனுப்பணும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வார்த்தைகளை இப்படியெல்லாம் மாற்றி என்னால் பேச முடியுன்றது வந்து நிரூபிச்சாங்க. ஸோ இட் இஸ் லைக் இட்ஸ் ஸ்கேரி. It's really scary. So somebody, Poornima is somebody you want to be very, very careful about. எல்லாம் சொல்லி அனுப்பிட்டு விசித்ராவை அனுப்புவாங்க. I'll tell you what are some of the words that she's used. நம்ப மாட்டேன் அப்படின்றதுக்கு வந்து தினேஷ் அனுப்புகிறாங்க. ஓகே, தட்ஸ் a different thing. Now Dinesh is someone to look out for. ஸோ என்னோட கணிப்புப்படி இட்ஸ் going to be Poornima or Dinesh who's going to win the title இப்போதைக்கு பார்க்கும்போது, ரைட்? ஸோ தினேஷ் கொஞ்சம் அடங்குன மாதிரி இருக்குது. I'll come to Dinesh in a short bit. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணி எல்லாரையும் உள்ளே அனுப்பிடுறாங்க. விசித்ரா அவங்க சுதாரிச்சுக்கிறாங்க. இவங்க எங்களை வச்சு செய்கிறதுக்கு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நாட் பிகாஸ் யூ வாண்ட் மீ as their ally, but because they want to take revenge on me அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்மால் பி அந்த புதுசாக அந்த வால்காட் என்ட்ரன்ஸ் கிட்டலாம் she makes a deal with them. வெரி வெரி இன்டெலிஜென்ட். ஷி சேஸ், ஓகே, நான் வந்து அவங்களோட அலாய் மாதிரி காட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து அவங்க முன்னாடியெல்லாம் நான் சண்டை போடுறேன், ஆனால் உள்ளுக்கு நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்றது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஷீ இஸ் லைக் அ ஸ்பை, ரைட்? ஸோ அதை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸ் ஹஸ் பிகம் அ புலி ஹவுஸ். They are outright trying to bully the people. உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்து மாயா and Poornima has been a bully. And their target was Maya. I think she had serious issues with Yogendran. If you look at it, the terrible and the character that she plays in the Big Boss house is a terrible female, right? So அந்த terrible female என்ன பண்ணுறாங்கன்னா she was targeting Yogendran. அவர் என்ன செஞ்சாலும் அவரை வந்து டார்கெட் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. I think she had issues because நீங்கள் பார்த்தீங்கன்னா Yogendran was also very close to the younger girls and they all had this respect for him which she didn't like because she wanted all of them closer to her, right? So அதனால தான் I feel that's the problem. இப்போ வந்து he has gone out, right? Yogendran was evicted. ஸோ இப்போ வந்து she has got to change her target. Who can she target அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து வலையில் மாட்டினது வந்து விஜய் அர்ச்சனா. விஜய் அர்ச்சனாங்க. I don't know whether she's an RJ or a VJ. ஸோ அர்ச்சனா வந்தாங்க. அர்ச்சனா comes across as a very sensible person but also somebody who's really really sensitive, right? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஐஷுவும் இவங்களும் டாய்லெட்டில் இருக்கும்போது இவங்க மாயா உள்ளே வராங்க அண்ட் ஷி சீஸ் அர்ச்சனா. ஐஷு அவங்களோட விஷனில் இல்லை, அந்த விஷனில் இல்லைன்னு ஷி திங்ஸ் how come அர்ச்சனா இஸ் டாக்கிங் டு ஹர்செல்ஃப் அப்படின்னு என்ன நீங்கள் தனியாக பேசுகிறீங்கன்னு ஐஷு அங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஐஷு சேஸ் ஆமாம் ஷீஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட், ஷீஸ் பாசிபிள் இருக்குது அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் லூஸு அப்படின்ற மாதிரி ஃபார் லேக் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் வாட் தட் connotes the connotation of it is அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இன்னொன்று அர்ச்சனா கெட்ஸ் ரியலி ரியலி அப்செட். எனக்கு வந்து ஃபுல் ஐம் ஷுர் there's more context to it because I don't think அந்த ஒரு வார்த்தைக்காக she would have cried. There must have been more context to it which I didn't see. I only saw the 47-minute episode. So she starts crying.
ரைட்? ஸோ இதை டார்கெட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்னை வந்து சரியாக ட்ரீட் பண்ணல, என்னை வந்த அப்போ கூட நீங்கள் வரவேற்கல. திஸ் ஒன் ஐ ஸ்போக் அபவுட் இட் yesterday. I said the eviction and the entry were two things that was done wrong by the team, right? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுகேந்திரன் வெளியாகும்போது they didn't let the contestants in the Big Boss house process him leaving, because there were a lot of very strong bonds between the contestants and Yugendran, right? He was one of the people that everybody also went to. So நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் will be crying, ஐஷு will be crying, ஜோவிகா will be crying, விசித்ரா அப்புறமா தனியாக போய் ஆளுவாங்க. The people who were happy that he left was Maya and Cool Suresh. மற்றபடி everybody was affected, right? Even Vishnu got up and he was, my understanding is that Vishnu apologized to him a few times before he left. நான் உங்களை தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்கன்னு அப்படின்றது தான் எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்லாருக்குமே வந்து he built a rapport with them. And வந்து யுகேந்திரன் பூமர் சீட்டர் ஃப்ராடு இப்படிலான்ற வார்த்தைகள்லாம் மாறி யுகேந்திரன் வந்து யுகேந்திரன் சார்னு வர வரைக்கும் அவர் வந்து he earned his respect, right? So this what happens is that அவர் வெளியே போகும்போது the contestants didn't get time to process that leaving, and Pradeep was visibly upset. So was Jovika and Aishu. எல்லாம் தனித்தனியாக போய் பேசுவாங்க. அந்த நேரம் அந்த டோர் க்ளோஸ் பண்ணுறதை வந்து நிறுத்தி அர்ச்சனா விஜய் அர்ச்சனா உள்ளே அனுப்புவாங்க. ஸோ இவங்க வரும்போது they were not able to receive her, which was not fair to her. மற்றவங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல வரவேற்பு இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் சரியான வரவேற்பு இல்லை. இதை அவங்க சொல்கிறாங்க, நான் வந்தப்போ நீங்கள் என்னை வரவேற்கலன்னு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிரதீப் சொல்கிறாரு, பிரதீப் எந்திரிச்சு சொல்கிறாரு, இல்லை நான் வந்து கரெக்டாக தான் என்ன நடந்துச்சுன்னா யுகேந்திரன் வந்து ஒரு கண்டெஸ்ட், நீங்கள் அவர் வெளியானது வந்து நாங்கள் ப்ரொசஸ் பண்ணிட்டு எங்களால் வந்து அதை ஜீரணிக்க முடியாத ஒரு நிலைமையில நீங்கள் உள்ளே வந்தீங்க, அதனால தான் உங்களை வந்து நாங்கள் சரியாக ரிசீவ் பண்ணல அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே இங்கே மாயா எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து இதுபடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீ சேஸ் தட் இல்லை எப்படி இருந்தாலும் நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி இல்லைன்னு. ஸோ தென் அர்ச்சனா சீஸ், டோன்ட் பி ஸோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு மீ. என்னங்க உங்கள் வீட்டுக்கு வந்தவங்கன்னா என்ன ஏதுன்னு ஒரு 5 நிமிஷம் பேசி உபசரிச்சுட்டு தான் நீங்கள் மற்ற விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆகுது. ஷீ சேஸ் யூ ஆர் ஸோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் மாயா uses the word shit. ஓ ஐம் ஷிட்னா நீங்களும் ஷிட், பட் Archana didn't say any of that thing. So she said, you're so disrespectful. I didn't come here to be disrespected. I'm out of this meeting, so later she walks away. So Poornima goes and pacifies her, and Anna Bharati, yeah, அவங்க வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க சமரசம் பேசுறதுக்கு. she says no, and மாயா வந்து அந்த கமல்ஜி சொல்வாரு, கண்ணை பார்த்து நீங்கள் ரிமோர்ஸ்ஃபுல்லாக சாரி சொல்லணும், as if மாயா இஸ் டூயிங் என்ற மாதிரி. she comes and says, வந்து லிப் சர்வீஸ் பண்ணுறாங்க சாரின்னு. அந்த சாரின்னு சொன்ன உடனே வந்து இந்த பொண்ணு வந்து கரெக்டாக சொல்லுவாள், but that doesn't make you a better person. I was like, wow, thank you Archana அப்படின்னு. ஸோ இங்கே வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, and all of them are bullying her. So now look, Pradeep gets up and he says, நாங்கள் வந்து ப்ரொசஸ் பண்ண முடியல, நாங்கள் ப்ரொசஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு எங்களுக்கு வந்து அவ்வளோ நெருக்கமான ஒருத்தர் வெளியாயிட்டாரு, அதை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணும்போது நீங்கள் வந்தீங்கன்னு கரெக்டாக தெளிவாக பேசினவர் மாயா எழுந்திரிச்சு இப்படி சொன்னோன்னே he becomes this bully. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசுறது, கத்துறது, குதிக்கிறது. I'm seeing a totally different Pradeep altogether, and that was disappointing for me. I'm looking up to this guy and I'm saying this guy is he speaks well, intelligent பேசுறாரு, அப்பப்போ வந்து வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறது. But now he's become this little kid, he's become this bully. So you have a bully group of Maya, Poornima and Pradeep now. அண்ட் அவங்க சொல்கிறது தான் சரின்ற மாதிரி இவங்க சேர்ந்து வந்து அந்த அர்ச்சனாவையும் அந்த ஸ்மால் வீட்டில் உள்ளவங்களையும் புலி பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அது அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்புகிறவங்க எல்லாருமே இந்த யங் கண்டெஸ்டன்ட் அர்ச்சனா அது கேள்வி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து கேப்டன், நீங்கள் வந்து சமமாக பார்க்கணும், ஆளுங்களை பார்த்து யார் அப்படின்றது தான் அனுப்பணுமே தவிர உடனே வந்து இது ரேகிங் பண்ணுறோன்ற மாதிரிலாம் பிரதீப் சொல்லுவார், கத்துவார், சிரிப்பார். அண்ட் பூர்ணிமாவுக்கு பதிலாக இவர் பதில் சொல்லிட்டு இருப்பார். அண்ட் பிக் பாஸ் வச்சு நீங்கள் கேப்டன் ஆகும்போது பிரதீப் அப்போ நீங்கள் பேசுங்க, இப்போ மாயா பேச விடுங்கன்னு. அப்புறம் கூல் சுரேஷ் அப்படியே நிறுத்த மாட்டார், கூல் சுரேஷ் வாயை பொத்துறியா அப்படின்னு கத்துவார். ஸோ மாயா பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் சொன்ன வெரி மெனிப்புலேட்டிவ்னு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆன் த ஸ்பாட் யூ வில் திங்க். அண்ட் என்னென்னா ஐ ஃபெல் தட்
These three of them were belittling, they were aggressive and very childish. Oh my god, எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது வந்து ஏற்புடையதே கிடையாதுங்க. Imagine this happening to your children in school. Because they're all behaving like 5 and 6 year olds. I don't want to insult the 5 and 6 year olds. Really. Maya, Poornima and Pradeep was a little disappointing for me today. Okay. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து கேப்டன்னா நீங்கள் சரியாக நீங்கள் பார்த்து அனுப்பணும். யுகேந்திரனை வந்து நீங்கள் பாயஸ் அப்படின்னு தாண்டி குதிச்ச பூர்ணிமா என் மாயா இங்கே வந்து பார்க்கும்போது பாயஸாக நடந்துக்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் விளையாடுவோம். இது எங்களோட ஸ்ட்ராட்டஜி. இது வாட் ஆர் யூ ஈவன் டாக்கிங் அபவுட்? ஸ்ட்ராட்டஜி? என்ன அக்கிரமம் பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜியா, என்ன அக்கிரமம் பண்ணாலும் கான்டென்ட்டா? இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? மக்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? நம்ம do we have no say in this program? We are voting, right? Can't we do something about it? Send a very strong signal to what is, to say that no, we don't condone this behavior. We're normalizing bullying and that should not be the case, right? So I was very, very disappointed with that. And இந்த பொண்ணு வந்து சரியாக கேட்குறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி. they can't be bothered. They really can't be bothered. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன். இந்த நாமினேஷனில் வந்து தினேஷ், அர்ச்சனா, அன்னபாரதி, RJ Bravo, Ghana Bala. Ghana Bala, I think, is a little weak. இப்போ பார்க்குற வரைக்கும் Ghana Bala and Annabharati are a little weak. Mani அந்த சைட்லேருந்து ஐஷு, அக்ஷயா and Maya. Right? மாயான்னு சொன்னா, can we take Maya out? Can we all say no words for Maya? Can we take her out? Really? And Dinesh நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக வச்சு செய்கிறாரு. I think சரியான போட்டி மாயாவுக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாயா வந்து இப்போ now she's targeting அர்ச்சனா and தினேஷ். இப்போ யுகேந்திரனுக்கு பதிலாக இட்ஸ் தினேஷ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து இந்த ரூமில் விசித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது வால்காட் என்ட்ரனாக வந்து அந்த இரவு வந்து விசித்ராட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேமரா பார்த்து சொல்லுவார், பிக் பாஸ் கொஞ்சம் லக்கேஜ் அனுப்புங்கன்னு சொல்லும்போது மாயா வருவாங்க, அண்ணே எனக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்குது, நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, தினேஷ் வந்து he was given a task and he did it really well, but the way he sounded could have been a little condescending for the people in the house, already in the house, right? கொஞ்சம் பார்டரிங் ரூட்னஸ் மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதை நான் சொன்னேன், அதனால் இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் அதே மாதிரி நடக்குது. ஸோ அந்த கட்டத்தில் மாயா purposely wants to hit him and belittle him. What she does is, நீங்கள் யார்? நம்ம யார்கிட்டையும் அது கேட்க மாட்டோம் தானே, அப்படி தானே? சரி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், can we know a little bit more about you? சாரி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரியலி மாயா, terrible female. This character that she's portraying in the program is terrible. I'm only going to call her a terrible female. I'm not going to use her name. Right. So this terrible female என்ன பண்ணுறாங்கன்னா, தினேஷை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க அதை நீ இப்படி பண்ணுறியா, நான் உன்னை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அண்ணே அப்படின்னு பவ்யமாக, அண்ணே நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட நாளைக்கு பேசுகிறேன். தினேஷ், நான் உங்களை என்கிட்ட பேசவே சொல்லியே நீங்கள் என்ன எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறீங்கன்ற மாதிரி கேட்டுருவார். ஓகே, தட்ஸ் இட். உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த டெரபிள் ஃபீமேல் வந்து யாரை வேணாலும் கவுக்கலாம், யாரை வேணாலும் கரெக்ட் அசசினேட் பண்ணலாம், பட் அவங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ரைட்? அண்ட் தென் ஆல் ஹர் டிஃபென்சஸ் வுட் கம் அப், ரைட்? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து காரணமாக வந்து சொல்லி பூர்ணிமா இதை ஒரு ரீசனாக சொல்லி கேப்டனுங்க அவங்களுக்கு ஏதோ அநியாயம் நடந்துச்சா, அதனால் வந்து இது என்ன நடந்துச்சுன்றது வந்து அநியாயம் நியாயம்ன்றது வந்து நீங்கள் ரெண்டு தரப்பின் வாதத்தையும் நம்ம கேட்கணும். She doesn't even go and ask him anything. இதை நீங்கள் பண்ணீங்க, என்னோட ஆளுக்கு பண்ணீங்க, அதனால் நான் வந்து உங்களை வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்புகிறேன். தினேஷ் கேட்பார், இது எந்த விதத்தில் நியாயம்? என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்களா, என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்களா? அதெல்லாம் கேட்காம நீங்கள் இப்படி அனுப்புறது சரியில்லைன்றது. பட் அஃப்கோர்ஸ் they can't be bothered, right? பூர்ணிமா, மாயா, நான் பிரதீப், they can't be bothered. உன்னை உள்ளே அனுப்புகிறோம், அவ்வளோதான், நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் உள்ளே வந்து இன்னும் பெட்டர்ன்றது தான் நான் கேள்விப்பட்டேன். ஐகான் பெட்டர், லெஸ்ஸர் மொஸ்கிட்டோஸ். ஸோ அந்த சின்ன வீடு வந்து இஸ் மோர் how can I say? It's a better environment for the contestants மாதிரி is what I heard. ஸோ அப்புறம் வந்து தினேஷ் வந்து சில கேள்விகள் கேட்குறாரு. அது வந்து என்ன சொல்வார்னா, அந்த ஸ்ட்ரீமிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, யுகேந்திரன் வந்து கேப்டனாக இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், அவங்க பிளேட்டையும் மக்ஸையும் அவங்களே கழுவணும்னு. I want that reinstated. I want that root back. அப்போ வந்து உடனே இங்கே வந்து பூகம்பம் வெடிக்குது. ஜோவிகா கேட்குறாங்க, அதெல்லாம் எப்படி அவங்க தானே நமக்கு வேலை செய்யணும், வெசல் வாஷிங் அவங்க தானே பண்ணணும், அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தினேஷ் சொல்கிறாரு, யாரும் கழுவுலைன்னா கொண்டு வந்து வச்சாங்கன்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். பட்
அவங்க செஞ்சால் பெட்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விசித்ராக்கும் அவருக்கும் சண்டை மாட்டுற மாதிரி அந்த ஒரு சின்ன பிளேலாம் நடக்குது. இன்னொன்று அவர் எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீட்டை வந்து என்ன அழுக்காக்காதீங்க, இந்த மாதிரி டவல்ஸ் எல்லாம் போட்டு டோன்ட் மெஸ் இட் அப் அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி பிரச்சனை போகுது. ஸோ இதுதான் நடந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாஸ்கில் வந்து பிக் பாஸ் வீட்டார் வந்து உள்ளே போய் திங்ஸ் எடுக்க வைக்கிறாங்க. அண்ட் தே கம் அப் வித் அ பிளான். அர்ச்சனா சொல்கிறாங்க, லக்ஸரி ஐட்டம்ஸ்லாம் தூக்கி எல்லாம் எடுத்து நிறைய பில்லை ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு. பட் உள்ளே போனவங்க அது பண்ணாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். இது தான் இது வரைக்கும் நடந்திருக்குது. ஓகே, அண்ட் யா, இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. நாளைக்கு வந்து டுமாரோ இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆன் டே ஃபார் மீ. ஸோ எனக்கு வந்து ஐ எம் நாட் டூ ஷுவர் whether I'll be able to watch the episode. பட் பார்த்தேன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ரைட், உங்களை நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஐம் டூயிங் திஸ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் மேக் இட் சக்சீட் அண்ட் do it as soon as possible. Either 20 minutes ஆயிடுச்சு. So thank you so much for tuning in to my review. மீண்டும் நாளை சந்திப்போம்.